வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் புத்தளம் தில்லையடி பகுதியை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்படுற விடயம், சமூக வலைத்தளத்தினுடைய பிரயோஜனத்தின் அந்த வலிமையை அறியாத ஒரு சிலர் உள்ளடக்கப்பட்ட ஒரு சில வாட்ஸ்அப் குழுமங்களிலும் சரி, ஏனைய சமூக வலைத்தள பக்கங்களிலும் சரி, ஒரு சில விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக முடியாததை முடித்து விட்டோம் என்ற ஒரு தொனிப்பொருள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் இயக்கமாகிய நாங்கள் இது திடீரென்ற இவ்வாறான ஒரு அறிவிப்போடு கூட உண்மையிலே இது என்ன என்று ஆய்வு செய்து அந்த களத்துக்கு சென்ற பொழுது அங்கே எங்களுக்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. காரணம் என்னவென்றால், தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தினுடைய நீண்ட நாள் உறுப்பினராக எங்களோடு கூட பயணித்து வருகின்ற திருவாளர் சகோதரர் அரபாத் அவர்கள் பரம்பரை ரீதியாகவே ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டவராக இருந்தாலும் கூட அவர் சமூக பணியிலும் மக்கள் நலத்திட்டங்களிலும் முன்னின்று தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பல வேலைத்திட்டங்களை செய்து காட்டியவர். அந்த அடிப்படையில் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார். எமது தில்லையடிக்கு இருக்கின்ற வெள்ள அபாயத்திலிருந்து எமது தில்லையடியை நாங்கள் மீட்க வேண்டும், அதற்கான காரணி என்ன என்ற ஒரு ஆய்வினை முன்னெடுத்து, அந்த ஆய்வின் அடிப்படையில் இதற்கு பிரதான காரணியாக கண்டிருக்கப்படுகின்ற விடயத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அந்த விடயத்தை முன்னெடுத்தார். அது எவ்வாறாக இருந்தாலும் அந்த முன்னெடுப்பு அவர் எடுக்கும் அதே காலகட்டத்தில் இன்னும் பல சமூக செயற்பாட்டாளர்களும் அதை முன்னெடுத்திருந்தார்கள். எப்படியாக இருந்தாலும் சிலர் 2, 3, 4 அது கடந்து செல்லும் போது அத்தோடு அவர்களுடைய மனம் சலிப்படைந்து அந்த விடயத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் அந்த அரபாத் என்ற நபரை சுட்டிக்காட்ட முக்கிய காரணம் என்னவென்றால், சலிப்படையாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு முறைப்பாடுகளையும் ஒவ்வொரு முறையும் மனுக்களை உரிய இடங்களுக்கு தொடர் அழுத்தங்களை வழங்குவதை அவர் ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருந்தார். இந்த குறித்த விடயம் சம்பந்தமாக, அதாவது வெள்ள அனர்த்தத்திலிருந்து பாதுகாக்க இது எங்களுக்கு தடையாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை, அது எது என்று பார்த்தீர்கள் என்றால், புத்தளம் கொழும்பு பிரதான வீதியை ஊடகத்து செல்லுங்கள் தில்லடியை ஊடகத்து செல்கின்ற பகுதியில் 30 வீட்டு திட்டம், அதாவது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி எங்களுடைய ஆர் பிரேமதாஸ் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட 30 வீட்டு திட்ட அந்த வீதி திரும்புகின்ற பகுதியில் அடுத்ததாக வருகின்ற முதலாவது பாலத்தொகுதி மற்றும் 2வது பாலத்தொகுதி, இந்த வில்லங்கம் ஏற்பட்ட பகுதி முதலாவது பாலத்தொகுதி, அதாவது புத்தளம் கொழும்பு போகின்ற பகுதியில், அதில் 6 கடைக்கு முன்னதாக இருக்கின்ற பகுதி. கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கபலீகர மனம் படைத்த அரசியல் தலைமைகளினால் அந்த இடம் சூறையாடப்பட்டது. அது 2001 அல்லது 2002 காலப்பகுதியிலே அந்த இடத்தில் ஒரு வர்த்தக நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இது நடத்தப்பட்டது கோடை காலத்தில். அப்பொழுது யாருக்குமே அது தெரியாது. அந்த நேரம் சமூக வலைத்தள செயற்பாடுகள் கிடையாது. அந்த சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன என்றே மக்கள் அறியாத ஒரு காலத்தில் தில்லையடியில் இந்த நாசகார செயலை முன்னெடுத்தது அந்த நாட்களிலே மீள்குடியேற்ற அமைச்சின் அமைச்சராகவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்த அருமை அண்ணன் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய பினாமிகளூடாகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. உணர்வோடு கூட சொல்கின்றோம், ஏன்னா தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் எதற்கும் அச்சப்பட மாட்டோம். உண்மையை சொல்வதற்கு அந்த அடிப்படையில் சொல்கின்றோம். அந்த அன்வர் ஹார்ட்வேர் என்கின்ற ஒரு கட்டிடம் முதலாவதாக நிர்மாணிக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அவ்விடத்தில் நாசில் செரமிக் என்கின்ற ஒரு கட்டிடமும் முன்னெடுக்கப்படுகின்றது. 2 கட்டிடங்களும் அமைக்கப்பட்ட இடத்தை பார்த்தீர்களாக இருந்தால், பிரதான வாய்க்கால், அதாவது கிட்டத்தட்ட 30 அடி அகலமுடைய அந்த நீர் வெளியேற்றப்படக்கூடிய அந்த அகழ்வான அந்த பகுதியை கொண்ட அந்த வாய்க்கால்களை இடைமறித்து நேரெதிரே அந்த 2 கட்டிடங்களும் கட்டப்படுகின்றது. அந்த இடைமறிப்பினூடாக வருகின்ற நீரினுடைய வேகம் நேரடியாக சிறுகடல் நீரேரியை சென்றடைவது மிகவும் தாமதமாகின்றது, செல்ல முடியாது. அது வெளியேறுகிறதுக்கு இருக்கின்ற பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால், அந்த 30 அடி கன அளவு அந்த நீர் வெளியேறுகின்ற அந்த வருகை செய்கின்ற அந்த பகுதியிலிருந்து வெளியேறுவது வெறுமனே 3.5 அடி கன அளவுடைய 4 அடி உயரம் கொண்ட ஒரு சிறிய துவார வாசலூடாகத்தான் அந்த நீர் வெளியேற வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை அந்த இடத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையால் தான் மேலதிக வெள்ள நீர்
உடனடியாக சிறுகடல் நீரேறி சென்றடைய முடியாத அளவுக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து எமது மக்களுக்கு வெள்ள அபாயத்தை கொடுத்து கொண்டிருந்தது. எமது பிரதேச மக்கள் இதை அறியாமல் தவிர்த்திருந்தார்கள். இந்த வெள்ள அபாயத்தை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்றால், குறிப்பாக அதில் பாதிக்கப்பட போகின்றது தில்லையடியில் பூர்வீக குடிமக்கள் கிடையாது, சொந்த நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்து வந்த எமது உறவுகள். அவர்கள் இருக்கின்ற பகுதிகள் தான் வெள்ள நீரில் மூழ்கின்ற அபாயத்தை சந்தித்தது. அந்த காலத்தில் அவர்களுடைய அந்த வெள்ள அபாயத்தில் குறித்த அரசியல் கட்சி அப்படி சென்று உலர் உணவு வழங்குவது, கோதுமை மாவு வழங்குவது, பால்பெட்டி வழங்குவது, பிஸ்கட் வழங்குவது, இப்படியெல்லாம் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருடத்திற்கு 2 முறை வருகின்ற அந்த மழை காலத்தை அவர்களுக்கான அரசியல் ரீதியான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை உருவாக்கினார்கள். ஆகவே அந்த இடத்தில் ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. அன்வர் ஆட்பேயார் ரிஷாட் பதியுதீன் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடையதாக இருந்தாலும், மழை வந்தால் ஐயா தானே வந்து எங்களுக்கு உதவுகின்றார், அவருக்கு நன்றி கடனாக இது குறித்து நாங்கள் பேச மாட்டோம், இப்படி யாழ் சமூகம், மன்னார் சமூகம், அப்படியே வட பகுதி மக்கள் மௌனித்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதை விட வேறு செய்வதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. என்றால் அந்த சமூக மக்கள் அந்த வெள்ள பாதிப்புக்கு முகம் கொடுக்கின்ற யாழ் சமூகம், மன்னார் சமூகம், அல்ஜித்தா போன்ற பகுதியில் இருக்கின்றவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதது காரணம், அவர்கள் புத்தள மாவட்டத்தில் எமது தில்லையடியில் குடியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொத்தனி வாக்காளர்களாக வடமாகாணத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருந்த காரணத்தினால் இவர்களை பகைத்து கொண்டு வாழ முடியாததால் அவர்கள் மௌனிகளாக இருந்தார்கள். இந்த தாக்கம் எத்தகைய தூரத்துக்கு விஸ்தாரமாகும் என்பதை குறித்து தில்லையடி வாழ் மக்கள் அந்த நேரத்தில் பெரும்பாலும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று அந்த தாக்கம் தில்லையடி வாழ் மக்களுக்கும் உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது குறித்த ஒரு ஆய்வை, நான் முன்னே சொன்னதை போல முன்னாள் புத்தளம் நகரசபை உறுப்பினருடைய மகன், எம்முடைய தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற திரு அரபாத் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அந்நேரத்திலேயே ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அதுக்கு பிரதான காரணியாக இருப்பதை இனங்கண்டு அதற்கு எதிரான தனது முயற்சியை முன்னெடுத்தார். பறிக்கவும் அப்படித்தான் செயல்பட்டார்கள். ஆனால் அவருடைய அந்த விடாமுயற்சியின் தொடர் பயணமும் ஒரு கட்டத்தில் அவருடைய வெற்றியை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது. அதான் உண்மை. அந்த உறுப்பினர் அவர்கள், கௌரவ உறுப்பினர் சஹ்ரான் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் வெளிப்படையாக போட்டிருந்தார், முடியாது என்ற ஒன்றை முடித்து விட்டோம், முடியாது என்றாலும் நான் முடித்து காட்டுவேன் என்று ஏற்கனவே அரபாத் செய்து ஆரம்பித்து விட்டார். ஒருவர் ஆரம்பித்த அந்த ஆரம்பத்தினுடைய பிரதிபலன் வரும் பொழுது ஒருவர் விதையை கையில் வைத்து கொண்டிருக்காமல் அந்த விதையை குழியை தோண்டி மண்ணில் இட்டு நீர் ஊற்றி பசலையிட்டு அதை வளர்த்தெடுக்கும் போது மரம் வளர்ந்து அது காய்த்து கனி தரும் பொழுது அந்த கனியை ஆயப் போகின்றவர் கனியே பறிக்க முடியாது என்றார்கள், நான் கனியை பறித்து விட்டேன் என்று கூறுகின்றதை போல தான் இந்த விடயம் இருக்கின்றது. அரபாத் அந்த கான் சம்பந்தப்பட்ட விடயத்தை ஒரு பேசு பொருளாக உங்களுடைய கௌரவ ஜனாதிபதி மட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அவருடைய தனிப்பட்ட சொந்த செலவினங்கள், அது குறித்து யாரும் இந்த இடத்தில் பேசவில்லை. உதாரணமாக ஒரு மனு எழுதுவது என்றால் தெரியும், அதாவது மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு மனு எழுதினால் அந்த மனுவை, ஒரு விடயத்தை அது சார்ந்த அத்தனை துறைகளுக்கும் நாங்கள் அனுப்ப வேண்டும், பொறுப்பு கூற வேண்டிய அத்தனை துறைகளுக்கும் அனுப்ப வேண்டியிருக்கும். அதற்கான இது அத்தனைக்கும் அன்னளவாக ஒரு 1000 ரூபா சரி போகும் ஒரு 3 கடிதத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் தொடர்ந்து மாதாந்தம் ஒவ்வொரு கடிதம், வாராந்தம் ஒவ்வொரு கடிதம், இதே விடயத்தை குறித்த திணைக்களங்களுக்கு இது ஒரு மாபெரும் தலையீடியாக மாறும் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிராஃபிக் ராமசாமியை போல தொடர்ந்து மனு எழுதி கொண்டு தான் இருந்தார் என்று அங்கிருந்து பதில் வருகின்றது. இது குறித்து ஆராய்கின்றோம், ஒவ்வொரு துறைகளுக்கும் அனுப்புகின்றார்கள். புத்தளம் அப்பொழுது புத்தளம் நகரசபை அது சொல்கின்றது, இந்த நிர்வாக எல்லை எங்களுக்குரியது அல்ல என்று அவர்கள் கை கழுவி அந்த பந்தை ஒரே அடி எங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு. நல்லது, அங்கே வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் இது சம்பந்தமாக வினவினால் அங்கே சொல்லப்பட்டதோ, ஐயோ இது எங்களுக்கு உரித்தானது கிடையாது, இது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உட்பட்டது. சரி, அதுவும் அப்படி இருக்கட்டும் என்று அவ்விடத்தில் வினவினால் இது எங்களுக்கு வர வேண்டிய விடயமே கிடையாது என்றார்கள். இது எல்ஆர்சிக்கு சொந்தமானது. ஆம், அந்த எல்ஆர்சிக்கு சென்று பார்த்தால் எல்ஆர்சியில் குறித்த பகுதி ரிவர் என்று தான் இருக்கின்றது.
அதாவது நீரோட்ட பாதை, அது ஆற்றுப்படுகை. அந்த ஆற்றுப்படுகை என்று எல்ஆர்சியிலே சொல்லப்பட்ட பகுதியில் எப்படி இந்த மேடை கிளிய மூச்சு பிடிச்சு கொண்டு மணித்தியால கணக்கில் பேசுகின்ற பெருச்சாளி ரிஷாட் பதியுதீன் தன்னுடைய ஆதரவை வழங்கி அந்த ஆற்றுப்படுகையிலே ஒரு கடையை அமைக்க முடியும்? இது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் எங்களுடைய நில உரிமையைப் போல வள உரிமைகளையும் மக்களுடைய பாதுகாப்பையும் முன்னிறுத்தி அதற்கான தேவையான வழிகளை எந்நேரமும் விழிப்புடன் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் முன்னிற்போம். அதன் அடிப்படையில் கேட்கின்றோம், இந்த இடத்திலே எல்ஆர்சியினுடைய அதிகாரத்தை தன் பக்கம் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வைத்து வளைத்து கொண்டு அரசியலில் அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ குறித்த ஆற்றுப்படுகையில் அந்த கடைகளை அமைப்பதற்கு அவருடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். அன்வர் ஹார்ட்வேர் என்கின்ற அந்த கட்டிடத்துக்கு உண்மையான சொந்தக்காரர் திருவாளர் ரிஷாட் பதியுதீன் ஐயா அவர்கள் தான் என்பதை தற்போது இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதனுடைய உரிமையாளராக இருப்பவர் தற்போதைய அந்த கடையில் வேலை செய்கின்ற கணக்காளர். அந்த கணக்காளருடைய பேரிலே காணியையும் அவருடைய பேரிலே வங்கி கணக்கையும் வைத்து அதிலே வரவு செலவை காட்டிக்கொண்டு தன்னுடைய வருவாயை ஈட்டுவதற்கு ஒரு பினாமித்தனமான ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் எங்களுடைய புத்தள மண்ணிலே இந்த அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு முடியாது. காரணம், இந்த புத்தளம் என்பது முத்து மண்டலம். இந்த முத்து மண்டலம் என்பது தொன்மை முதல் இன்று வரை யாராலும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு பகுதி. அன்று அடங்காப்பற்று வன்னியனை போல முத்து மண்டலத்தானும் எவனுக்கும் அடங்கவில்லை. தன்னுடைய முத்து வளத்தை தானே எடுத்து தானே விற்று வாழ்ந்தவன் தான். இன்று மாறு கால அரசியல் காலத்தினால் இன்றைக்கு சிறு சமூகமாக நாங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை புத்தள மக்களாக தெரிவிக்கின்ற ஒரு விடயம் இதில் உறுதிப்படுகின்றது அரபாத்துடைய விடயத்தில். ஏனென்றால் அந்த ஆற்றுப்படுகை மீண்டும் திறக்கப்படும். அந்த ஆற்றுப்படுகையை மறைத்திருக்கின்ற நாசில் செரமிக் மற்றும் அன்வர் ஹார்ட்வேர் இரண்டும் உடைக்கப்பட வேண்டும். இது கடந்த 2021 ஆண்டுகளிலே 2025 ஆண்டுகளிலே 2026 ஆண்டுகளிலே எவ்வாறெல்லாம் அந்த இடத்தை தூர்வாரிவிட்டு அது தற்காலிகமாக இந்த வெள்ள பிரச்சனையிலிருந்து நகரசபை எவ்வாறு தன்னை தற்காத்து கொண்டதோ அதே வழிமுறையை பின்பற்றி தற்போது இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். நன்றி.